மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சமமாக நோக்கி ஊக்குவிக்கும் திட்டங்கள் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மத்திய பட்ஜெட் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். அவள் தாக்கல் செய்யக்கூடிய 7வது பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மத்திய பட்ஜெட்டில் பல அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு தேவையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அதிக திட்டங்கள் ஒதுக்கப்படும் என்றும், அதேபோன்று மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்க பணிக்காக நிதி ஒதுக்கப்படும் என்றெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் இருந்தன. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாகவே இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. அதேபோன்று விவசாயிகளுக்கு ஆதரவாக எந்த ஒரு அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்கின்ற காரணத்தால் விவசாயிகளும் இந்த பட்ஜெட்டில் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். மத்திய பட்ஜெட் 2024-25 தொடர்பாக பல்வேறு அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த பட்ஜெட் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார். பாஜக ஆளும் மாநிலங்களை மட்டுமே பட்ஜெட் திருப்திப்படுத்துகிறது என்றும், மற்ற பாஜக ஆளாத மாநிலங்கள், பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எந்தவித நிதி திட்ட அறிவிப்பு எதுவும் இல்லை என்றும் ஏமாற்றம் அளிப்பதாகவே இந்த பட்ஜெட் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விவசாயிகளுக்கும் இந்த பட்ஜெட் எந்த ஒரு சிறப்பு சலுகையும் திட்டத்தையும் வழங்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த பட்ஜெட் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும், மற்ற மாநிலங்களுக்கு பட்ஜெட்டில் எந்தவித அறிவிப்பும் சலுகையும் இடம்பெறவில்லை என்பது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். தேர்தல் அறிக்கையில் கூறியவை பட்ஜெட்டில் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகளை பாஜக தெரிவித்தது. தேர்தல் சமயத்தில் பாஜக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகளை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த அறிவிப்பு கூட இந்த பட்ஜெட்டில் இல்லாமல் இருப்பது என்பது வேதனை அளிப்பதாகும். இதன் காரணமாக இந்த பட்ஜெட் என்பது கண் துடைப்புக்காகவே இருப்பதாகவும், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் இந்த பட்ஜெட் என்றும், மற்றபடி தமிழ்நாட்டுக்கு பாஜக ஆளாத மாநிலங்கள் மற்றும் பாஜக எதிர்க்கக்கூடிய மாநிலங்கள், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மத்திய பட்ஜெட்டில் எந்தவித திட்டமும் அறிவிப்பும் இல்லை என்பது ஏமாற்றம் அளிப்பதாக அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய பட்ஜெட் இன்று தாக்கலான நிலையில் பட்ஜெட்டில் எந்தவித அறிவிப்பும் இல்லை என்றும், தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்கள் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சமமாக நோக்கி ஊக்குவிக்கும் திட்டங்கள் எதுவும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பாஜக ஆளும் மாநிலங்களை மட்டுமே பட்ஜெட் திருப்திப்படுத்தியிருக்கிறது என்றும், மற்ற மாநிலங்களுக்கு இந்த பட்ஜெட் எந்தவித அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தேர்தல் அறிக்கையில் கூறியவை பட்ஜெட்டில் இல்லை என்றும், தேர்தல் அறிக்கையில் பாஜக பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தது தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டது. ஆனால் அந்த அறிக்கையில் தெரிவித்தபடி எந்தவித அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பட்ஜெட் அறிவிப்புகளால் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் இருக்காது என்றும், விவசாயிகளுக்கு ஏற்ற வகையில் எந்தவித பட்ஜெட் அறிவிப்புகளும் பெரிய அளவில் இல்லை என்றும், இந்த பட்ஜெட் அறிவிப்புகளில் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் எதுவும் இருக்காது என்றும், விவசாயிகளுக்கு ஆதரவாக எந்த ஒரு அறிவிப்பும் இந்த பட்ஜெட் இடம்பெறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.